வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே என்னென்னா த மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் எபிசோட் 16. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டீச்சர் வந்து எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த சீடியை நான் இன்றைக்கி உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன், இதில் ஸ்மோக் பண்ணால் ட்ரிங்க் பண்ண என்னெல்லாம் நடக்கும்னு இருக்கும். ஸோ எல்லோரும் கவனமாக பாருங்கள், தூங்கிறாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாரு. இதை யோக்கோ கவனிச்சிட்டு இருக்கா. அப்போ டொக் டொக்குன்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு திரும்பி பார்த்தா நம்ம சேகி சூகி விளாண்டுட்டு இருக்கான். என்னது திரும்பவும் சூகியான்னு பார்க்குறா. ஏன்னா இந்த அனிமையில் நம்ம 3 டைம் சூகி பார்த்துட்டோம். இவன் என்ன எத்தனை டைம் இதை விளையாடுவான்னு யோக்க பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஆப்போசிட் சைடில் செஸ் காயின்ஸ் அடுக்கிறான். என்ன இவன் செஸ் காயின்ஸ் வைக்கிறான், ஒருவேளை செஸ் வர்சஸ் சூகி விளையாட போகிறானான்னு பார்க்குறா. அங்கே செஸ் காயின்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த பக்கம் சூகி காயின்ஸு நிறையா இருக்குது. அப்போது இப்படி பார்த்துட்டு இருக்கா. சடனாக இருட்டாகிட்டு கிளாஸில் படம் போட்டுட்டாங்க. இவன் இனி எப்படி விளையாடுவான், நான் படம் பார்க்க போகிறேன்னு யோக்கோ சொல்கிறா. அப்போ அகைன் டொக் டொக்குன்னு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா காயின்ஸ்லாம் நகர்ந்துருக்கு. சேக்கி விளையாட ஆரம்பிச்சிட்டான். இப்போ செஸ் காயின்ஸ்லாம் பயங்கரமாக சண்டை போடுது. சேக்கி எல்லா செஸ் காயின்ஸையும் வச்சு சூகி காயின்ஸை அட்டாக் பண்ணுறான். ஓரமாக கொஞ்சம் இருக்குது, அதையும் அட்டாக் பண்ணி தள்ளி விட்டுறான். அதை சேக்கி பார்த்துட்டு செஸ் காயின்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறான். அப்போ தான் யோக்கோக்கு புரியுது, பிளாக் காயின்ஸ்லாம் இருட்டில் கண்ணு தெரியும், அதனால தான் செஸ் காயின்ஸு நல்லா விளையாடுது போல். இந்த சேக்கி மூவி போட போகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் எல்லாம் செட் பண்ணியிருக்கான். நான் எப்படியாச்சும் சூகி காயின்ஸை காப்பாற்றணும். பாவம் சூகி காயின்ஸ். அவள் கையில் இருக்கிற எரேசரை வச்சு அடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் இருட்டாக இருக்கிறனால கண்ணு தெரியல. என்ன பண்ணன்னு யோசிக்கிறா. அப்போ தான் கீழே கொஞ்சம் சூகி காயின்ஸ் இருக்கிறத பார்க்குறா. சேக்கி சூகி காயின்ஸை அடிச்சிட்டு இருக்கான். அப்போ சடனாக பார்க்குறான், அவன்கிட்ட சூகி காயின்ஸ் இருக்குது. நான் இதை கவனிக்கவே இல்லையே, எப்படி இது இங்கே வந்துச்சின்னு பார்க்குறான். அவனுக்கு புரியவே இல்லை. அப்புறம் தான் காட்டுறாங்க, நம்ம யோக்கோ தான் சேக்கிக்கு பின்னாடி இருந்து வந்து சூகி காயின்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து வைக்கிறான். ஆனால் நம்ம சேக்கிக்கு இதெல்லாம் தெரியாது. இவன் அடிக்க அடிக்க சூகி காயின்ஸ்லாம் வந்துட்டே இருக்குது. சேக்கி பேயின்னு நினச்சி பயப்படுறான். அகைன் அந்த காயின்ஸ் வந்துடுது. நம்ம சேக்கி ரொம்ப பயப்படுறான். ஆனால் யோக்கோவுக்கு சிரிப்பாக வருது. தேவை தான் இவனுக்கு, நல்லா பயப்படட்டுன்ட்டு யோக்கோ நினைக்கிறா. சேக்கி எல்லா காயின்ஸையும் பாக்ஸ்குள்ளே போட்டு ப்ரேயர் பண்ணுறான். என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு யோக்கோவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, சேக்கி பார்க்கறதுக்குள்ளே நான் போகணும்னு பார்க்குறான். ஆனால் அவள் ட்ரெஸ் மாட்டிக்கிடுது. அவளும் எப்படி இல்லாமல் ட்ரை பண்ணுறான். ஆனால் அது வரல. கதையும் முடியவும் எல்லாரும் பார்த்துருவாங்கன்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. லாஸ்ட்டாக காப்பாற்றுங்கன்னு கத்துறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் வந்து சந்திக்கிறேன். பாய்.